நிறுத்துங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க. ஏன் இன்னும் மருந்து சாப்பிடாம இருக்க? சாகும் போது கூட நான் எங்க அம்மா நிம்மதியா சாக விடல ராஜா. நீ இந்த சமயத்துல எந்த கவலையும் படக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் நீ பயப்படாத. ராஜா, கழுத்துல தாலி கூட இல்லாம குழந்தையோட நான் எப்படி வெளியில நடமாடுறது? உன் கல்யாணம் ஊரே நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இரு. என்னை நம்பு லட்சுமி. உங்க அப்பா கிட்ட எங்க அப்பா பத்தின விவரத்தை கேட்டீங்களா? கேட்டேன். ஆனா கெடு வைக்கிறார். அவர் வாயாலே அந்த உண்மையை வரவழைக்க விட மாட்டேன். எல்லாரும் இங்க உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு உள்ள போறிய என்ன? நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எது மாப்பிள்ள அவசியம் இல்ல? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சுட்டு கண்ட பெண்களோட ஊர் சுத்துறத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏன் நாங்க சொல்றது பொய்யா இல்ல உங்க பொண்டாட்டி கண்ணால பார்த்தது பொய்யா? உங்களுக்கு அந்த லட்சுமிக்கு எந்த உறவும் இல்லைன்னா அவளை கூட்டிட்டு அந்த எதுக்கு வேற வீட்டுல வச்சிருக்கீங்க? டேய், அந்த தரங்கிட்ட மேல உனக்கு என்னடா ஆக்குற? அவ தரங்கிட்டவில்ல, என் தங்கச்சி. ஆஹா, தங்கச்சி. அந்த தங்கச்சியை கொஞ்சம் கண்டாவியத்தா நான் என் கண்ணார பார்த்தனே. டேய், பயமுடி. எதுக்காக வாய மூடணும்? அவ ஏதாவது தப்பா சொன்னால? ஏன்னா உங்க பிள்ளை தப்பு செய்து தட்டி கேட்டாக்கா வாய மூடுங்கிறாரு. ஆமா, நீங்க ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? என்ன இது? இவன் பண்ண தப்புக்கு எல்லாரும் என் தலையை போட்டு உருட்டுறீங்க பாரு. யாரு என்ன கேட்டாலும் எனக்கு கவலை இல்ல. லட்சுமி என் தங்கச்சி மாதிரி. அது எங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஏப்பா, உங்களுக்கு தெரியும்ல? சொல்லுங்க. முகத்தை பார்த்து கேள்வி கேட்காதடா. யூஸ்லெஸ் ஃபெலோ. தெரியும். தெரிஞ்ச உண்மையை நீங்க மறைச்சது போதும். இந்த வீட்டு நிம்மதி மறைஞ்சதும் போதும். அந்த லட்சுமி யாருங்கிறத இவங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி இப்பயும் சொல்லுங்கப்பா, பிளீஸ். சொல்றேன். இவ்வளவு நடந்த பிறகு சொல்லலன்னா அது நியாயம் இல்ல. அந்த லட்சுமி உத்தமி, குணமதி, நல்லவ, நம்ம ஆபீஸ்ல பிஏவா இருக்கா. இதுக்கு மேல டீடைல்ஸ் எனக்கு தெரியாது. உங்களை கேக்குறது கான்டாக்ட் சர்டிபிகேட் இல்ல. அவளை இவன் என் தங்கச்சி மாதிரின்னு சொல்றானே, அந்த உறவு எப்படின்னு. அப்பா, அது எப்படின்னு சொல்லிட்டா இந்த வீட்டுல சண்டையே இருக்காது. சொல்லுங்கப்பா. சொல்றேன், சொல்லிடு. ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். முடியாது, இப்பே சொல்லணும். சொல்லலனா நான் சும்மா விட மாட்டேன். சரி, நீங்க எல்லாருமே வேதனைப்படுறீங்க. அந்த வேதனையை மனசுல வச்சு நான் 100க்கு 100 உண்மையை சொல்லிடுறேன். லக்ஷ்மி இவனுக்கு எப்படி தங்கச்சின்னா, இவன் நல்ல மனசோட அவளை தங்கச்சி மாதிரி நினைக்கிறான். அதனாலதான். அப்பா, அண்ணி, அண்ணன் சொல்றதையும் உங்க புள்ள சொல்றதையும் பார்த்தா அண்ணனுக்கு தெரிஞ்சேதான் உங்க புள்ள தப்பு பண்றாருன்னு எனக்கு தோணுது. தப்பு பண்றது யாருன்னு போக போக தெரியும். கடைசியா கேக்குறேன், அந்த லட்சுமி விட போறீங்களா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் பயந்து லட்சுமிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். நில்லுங்க. அப்படின்னா எனக்கு துரோகம் பண்ண போறீங்களா? தாலி கட்டிட்டேங்கிற முறையில உனக்கு என்னென்ன உரிமை உண்டோ அத்தனை உண்டு. அண்ணி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க புள்ள அந்த லட்சுமி விட முடியாதுன்னு சொல்லாம சொல்லிட்டாரு. இனிமே ஏன் பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிறது அனாவசியம். வாடி போலாம். அண்ணி, விடுமா. அவசரப்படாதீங்க. என்ன புரிஞ்சுக்காத வந்து வீட்டுல எனக்கு மனைவியா இருக்கிறத விட உங்க வீட்டுல உங்க மாலா இருக்கிறது நல்லது. கூட்டு போங்க. கூட்டிட்டு போற மாப்பிள்ள உங்களை எப்படி வழி கொண்டாடணும்னு எனக்கு தெரியும். வாடி போலாம். அண்ணி, 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் பையன் கிட்ட நான் பேசுறேன். உங்க பிள்ளை கிட்ட எப்படி பேசுங்க நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். நீ போய் உட்காருடி. அண்ணி, கொஞ்சம் இத பாருங்க, இனிமே உங்க வீட்டுக்கு நாங்க வர மாட்டோம். கொண்டாட்டி விழுந்தா உங்க பையனை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. அண்ணி, எழுப்பா. என்னங்க, இந்த வம்பெல்லாம் உங்களால தான் வந்துச்சு. புருஷன் பொண்டாட்டிய போடுன்றான். அம்மாக்காரி வந்து தன் மகளை கூட்டிக்கிட்டு போறா. இங்க வந்து பொண்டாட்டி புருஷனை திட்டுறா. இதுல நடுவுல நான் என்ன பண்றது? அந்த லக்ஷ்மி அவன் என் தங்கச்சி மாதிரின்னு சொல்லி உங்களை சாட்சிக்கு வைக்கிறான். நீங்க வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? டீடைல்ஸ் தெரியாம? தெரியாது, நிஜமா தெரியாது. இதெல்லாம் நாடகம். அந்த லக்ஷ்மி யாருன்னு அவ சொல்லாம போனாலும் நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. 1953ல நீங்க செஞ்ச பாவம் தான் இப்ப லக்ஷ்மி உருவத்துல வாழுது. தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கட்டும். புண்ணியம் ஒண்ணு நினைவு வருது. இந்த கிருஷ்ண சாஸ்திரி இல்ல, அவரு ருக்மிணி கல்யாணம் பத்தி கலட்சேபம் பண்றாரா, போகணும்ன்றத போயிட்டு வந்துடுறேன். நீ இந்த மாதிரி செய்வேன்னு தெரிஞ்சிருந்தா நானே போயிட்டு வந்திருப்பேன். ஏமா ஜெயா, உங்க அம்மா குணம் தான் உனக்கு தெரியுமே.
நீயாவது கொஞ்சம் பொறுத்து போயிருக்க கூடாதா? பொறுத்து போறதுக்கு நான் என்ன பூமாதேவியா? அவளை விடவே மாட்டேன் சொன்னதுக்கு அப்புறமும் கட்டிக்கிற துணிக்கும் திங்கிற சோத்துக்குமா என் பொண்ணு அந்த வீட்டுல வாழணும்? வெறும் சம்பந்தியா இருந்தா சண்டை போடலாம். போட்ட கால் சராய கழட்ட தெரியாத காலத்துல இருந்து நானும் அவனு சிநேகிதங்க. இனிமே கிருஷ்ணமூர்த்தி எப்படி முழிப்பேன்? ம்ம். தப்பு செஞ்சது அவங்க, அதுக்காக வெட்கப்பட வேண்டியது அவங்க. இவர் என்னமோ கடந்து சிலுத்துக்கிறாரு. இத பாருங்க, 2ல 1 நாளைக்கே எனக்கு தெரிஞ்சாகணும். 1 ஒழுங்கா முறையா அவளை விட்டுட்டு நம்ம பொண்ணு கூட குடும்பம் நடத்தணும். இல்ல இல்லன்னா என்ன பண்ண போற? விவாகரத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் விட போறேன். அம்மா, பாத்தியா, கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது சினிமாவும் நாடகமும் மாதிரி இல்ல. பிடிக்கலன்னா பாதையில எழுச்சி வருது. அது ஒரு பூ மாதிரி, அது மோந்துதான் பார்க்கணும், கசக்கி பார்க்க கூடாது. 100க்கு 100 உண்மை மாமா. பாப்பா, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே? ஆமா மாமா, சந்தோஷமான விஷயம் தான். எனக்கு கல்யாணம். 1000 தான் வருத்தம் இருந்தாலும் கல்யாண விஷயமா எங்களை கலந்துக்காம 3வது மனுஷன் மாதிரி பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேடா. உங்க கணிப்புலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கவே தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டீங்களே. நீ இந்த வீட்டுக்கு தான் மருமகன் ஆவறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன. நீ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு என்ன தடை? எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்களே முன்ன இருந்து நடத்தி வச்சிருப்போமே. தேங்க்யூ மாமா, உங்க பெரிய மனசு எனக்கு தெரியும். அதான் முன்கூட்டியே உங்க பேரையும் அக்கா பேரையும் போட்டு பத்திரிக்கை அடிச்சிட்டேன். அக்கா பேரை முதல்ல போட்டல்ல. பாரு, இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லாருக்கும் எப்படி பத்திரிக்கை அனுப்புறது? அதானே முடிஞ்ச வரைக்கும் அனுப்புவோம். பந்தல்ல நீங்க 2 பேரும் வந்து நின்னா போதும். 2 லட்சம் பேர் வந்தா மாதிரி. இந்த பத்திரிகையை கிருஷ்ணனுக்கு அனுப்புவோம். அவன் வந்தா ஜெயா விஷயத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.